हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पतये। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव। पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनाम्। प्रह्लाद नारद पराशर पुण्डरीक व्यासाम्बरीष शुकशौनक भीष्मदाल्भ्यानि रुक्माङ्गदार्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानि मान् परमभागवतान् स्मरामि। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैर्गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यां तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। श्रीकृष्ण कृष्णसखवृषभावनिधृग् राजन्यवंशदहनानपवर्गवीर्य गोविन्द गोद्विजसुरार्तिहरावतार योगेश्वरा अखिलगुरो भगवन् नमस्ते। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्यै नमः। श्रीहरये नमः। साधुपृष्ठं महाराजे हरेश्चरितमद्भुतं यद्भागवतमाहात्म्यं भगवद्भक्तिवर्धनं गीयते परमं पुण्यं ऋषिभिः नारदादिभिः नत्वा कृष्णाय मुनये कथयिष्ये हरेः कथाम्। ஸ்ரீமத் சப்தம ஸ்கந்தம். அதில் பரீட்சித் மகாராஜன் சுகாச்சாரியாவை பார்த்து, பகவான் சர்வசமன் இல்லையா, பிரியன் இல்லையா, சுஹுர்த் இல்லையா, அவர் ஏன் எப்போதும் தேவர்களோடு சேர்ந்து அசுரர்களையே நிகிரகம் பண்றதுலேயே வேகப்படுறார், அசுரர்களை அழிக்கிற சங்கல்பம் அடிக்கடி எடுத்துக்கிறாரே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, சுகாச்சாரியால் உடனே அதற்கு பதிலாக பிரஹ்லாத சரித்திரம் சொல்ல போறார். பகவானுக்கு அசுரர்கள் பட்சத்துல துவேஷம் இல்லை, பகவான் பக்ஷபாதி இல்லை, அவன் சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷ்யோஸ்தி ந பிரியா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றா. நான் எல்லாருக்கும் சமந்தான், எல்லாருக்கும் வேண்டிய வந்தான்.
ஆனா அதுல ஒரு கேள்வி இருக்கு. வேண்டியவன் யார் நினைக்கிறாள்? வேண்டியவன் யார் நினைக்கிறாளோ அவளுக்கு வேண்டியவன். நினைப்புங்கிறது இப்போ பகவான் இடத்துல ஒண்ணும் இல்லை, நிசங்கல்பமா தான் அவர் இருக்கா. நம்ம வேண்டியவர்னு நினைச்சோமானா நமக்கு ரொம்ப பிரியனாக இருக்கார். ஏ பஜந்தி துமாம் பக்தியா அப்படின்னு அடுத்த வாக்கியம் கீதையிலையும் பகவான் சொல்றார். என்னை யார் பக்தி பண்றாளோ நானும் அவர்களிடத்துல அப்படி ஒரு அன்பு செய்யறேன் அப்படிங்கிறார். அது அம்பரீஷாதி சரித்திரங்கள்லையும் அகம் பக்த பராதீனஹா அப்படின்னு, நான் பக்தாளுக்காக எதையும் செய்வேன், அவளுக்கு மேலே எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு பகவான் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். எனக்கு துவேஷப்பட்டவாளும் யாரும் இல்லை, எனக்கு பிரியப்பட்டவாளும் ஒரு தனியா ஒருத்தர் இல்லை. நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியா. ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. பகவான் பிரியப்பட்டவாளும் எனக்கு யாரும் இல்லை, துவேஷிக்கப்பட்டவாளும் யாரும் இல்லை அப்படிங்கிறா. உலகம் முழுக்கவே வேண்டியவாள் அப்படின்னு ஒரு வகைரா எல்லாருக்கும் இருக்கு மனசுல. வேண்டாதவாள்னு ஒரு பட்சம் இருக்கு. வேண்டியவாள்னா அவள்கிட்ட பெரிய தோஷம் இருந்தா கூட அதை பொருட்படுத்துறது இல்லை, சின்ன குணத்தை கூட பெருசாக சொல்றோம். வேண்டாதவாளா ஆயிட்டாளானால் சின்ன தோஷம் கூட பெருசா கீர்த்தனம் பண்ணப்படுறது. பிடிக்கிறது பிடிக்காத்தனம் அப்படிங்கிற இந்த விருப்பு வெறுப்பு, இதற்கு தான் துவந்தம்னு பேர். துவந்தத்தை சகிக்கணும். இந்த உலகத்திலே ஜீவகோட்டிகளோட மத்தியிலே நம்மளும் இருக்கிறதே, உலகமே ஒரு விதமாக பிரவர்த்திக்கிறது. அதனுடைய தாக்கம் நம்ம மேலேயும் அந்த எண்ண அலைகள் தாக்கிறதே, பாதை ஏற்படத்தான் படும், இல்லாம இருக்காது. அதை சகிக்கணும். ஞானம் விவேகம்ங்கிறது அதுதான். தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா அப்படின்னு கீதையிலையும் பகவான் இந்த துவந்தங்களை சகிக்க கத்துக்கோ அர்ஜுனா அப்படிங்கிறா. அதை காட்சியாக பார்க்கணும். சினிமா பார்க்கறதே எப்படி பார்க்கிறாள்? ஒரு காட்சியை பார்க்கறதே செல்லலையோ, யூடியூப்ல இது மாதிரி இடங்கள்ல பார்க்கறதே எப்படி பார்க்கிறாள்? அதுக்குள்ளேயே ஆயிடுறது இல்லையே யாரும். காட்சின்னு தானே பார்க்கிறா. ஒரு சினிமா ஒரு டிராமான்னு தானே பார்க்கிறாள். அதுபோல லோகத்திலையும் பழக தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துலேயும் போய் அப்படியே கலந்துடக்கூடாது. அதுதான் பகவான் சொல்றார். அப்படி கலக்காம இருக்கணுமானால் மனசு ஒரு இடத்துல பிடிப்பு இருந்துட்டே இருக்கணும். இல்லைன்னா லோகத்துல எதையாவது ஒண்ணுதான் போய் பிடிக்கும். ஒரு கொடி அப்படிங்கிறது லதா க்ஷிதிருகம் அப்படின்னு ஆச்சாரியாலும் இதை சொல்றா. ஒரு கொடிங்கிறது ஏதோ ஒரு கொம்பை அவலம்பிச்சுதான் இருக்கு. கொடியால தனியா நிற்க முடியாது, எதையாவது ஒண்ணு பிடிச்சுன்னு இருக்கும். நம்ம ஒரு பிடிப்பு அதுக்கு கொடுக்கலன்னால் அதுவா ஏதோ ஒரு முள்ளு செடியில போய் ஏறினோடும். அழகா இருக்கிற கொடியில அப்புறம் பூவும் பூத்தா போய் பெருக்க கூட முடியாது, முள்ளு குத்த ஆரம்பிச்சுடும் கையில. அதுக்கு நம்மளே அழகா ஒரு பந்தலை போட்டு நல்ல கொம்பா அதற்கு அவலம்பம் கொடுத்துட்டோமானால் அது வேற இடத்துல போய் படராது இல்லையா? அதுபோல மனசுங்கிறது ஒரு லதா போலதான். லதான்னா கொடி. அதுக்கு ஒரு திருடமான அவலம்பம் கொடுக்கணும். லேசான அவலம்பம் இல்லை, திருடமான அவலம்பம். அதுதான் குருவாயூரப்பன். பகவானிடத்துல மனசை திருடமா வச்சுனுட்டோமானால் லோகத்துல அப்புறம் போய் வேடிக்கை பார்க்குமே தவிர அதுல போய் பற்றுதல் அடையாது. எனக்கு யாரும் பிரியப்பட்டவாளும் இல்லை, துவேஷப்பட்டவாளும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றானே, அந்த நிலைக்கு ஆயிட முடியும் அவர் ஆசிரியிச்சே, அவருடைய அனுகிரகத்தினாலேயே. மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அப்படின்னு பகவானும் அதை பல இடத்துல விஸ்தரிச்சு சொல்றார். அதுதான் இங்க சுகாச்சாரியால் சொல்ல போறார். பதிலாக, ராஜன்னே நீ ரொம்ப அழகான கேள்வி கேட்ட, நீ கேட்டதுனாலே எனக்கு பரமபாகவதனானே ஒரு அசுர சிசு ஞாபகத்துக்கு வரார். ஹரேஷ்சரிதம் அத்புதம். ஹரின்னு பகவானுக்கு பிரசித்தம் பேரு. ஹரின்னு சிங்கத்துக்கும் பேர், ஹரின்னு குரங்குக்கும் பேர். சொல்ற இடத்தை பொறுத்து மாறுதல் அடையும். எந்த இடத்துல சொல்லப்படுறது, சுந்தரகாண்டத்துல கூட ஹரி ஹரின்னு அடிக்கடி வரும். அந்த இடத்துல ஹனுமாரை பத்தி சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். நிருசிம்மாவதாரத்துல வந்துதானால் ஹரி அப்படின்னால் சிங்கம், நரஹரியா வந்தார் அப்படின்னு பகவானை சொல்றது இல்லையா? நரன்னா மனுஷியன், கழுத்து பர்யந்தம் மனுஷியனாக, கழுத்துக்கு மேல சிங்கமாக. அதனாலதான் நரஹரின்னு பேரு அவருக்கு. நிருசிம்மம் அப்படின்னு பேர். பாண்டுரங்க பக்தால கூட நரஹரி சோனார் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார், பொற்கொள்ளர் அவர்.
நரஹரி சோனார் அப்படின்னு பண்டரிபுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான பக்தர். அவருடைய சரித்திரங்கள் கூட ரொம்ப பிரசித்தம். இந்த ஹரி அப்படின்னு சொன்னோமானால் நிருசிம்மத்தையும் குறிக்கும். இங்கே சுக்காச்சாரியால் பிரகலாதனை ஸ்மரிச்சதுனால ஹரேஷ்சரிதம் அத்புதம், அந்த நிருசிம்மத்தினுடைய சரித்திரம் அத்புதம். அப்பா நிருசிம்மத்தோட பெருமையை சொல்லுவேனா, இல்ல பரமபாகவதனான பிரகலாதனோட அருமை பெருமையை சொல்லுவேனா? எத்பாகவத மாஹாத்மியம், எத்பாகவத மாஹாத்மியம், பகவானுடைய மாஹாத்மியத்தை விட பெருசு பாகவதனுடைய மாஹாத்மியம். ஏன்னா பகவானிடத்துல அன்பை வளர்க்கக்கூடியது. எத் பாகவத மாஹாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிஹி நாரதாதிபிஹி. நாரதாதிகள்லாம் இதை கானம் பண்றா. நத்வா கிருஷ்ணாய முனையே கதையிஷ்யே ஹரே கதாம். பரம கிருபாலுவான தயாலுவான எங்க அப்பா வியாசருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த ஹரியினுடைய நரசிம்மத்தோட கதையை சொல்றேன் நான். நத்வா கிருஷ்ணாய முனையே கதையிஷ்யே ஹரே கதாம். திருப்பி ஹரிங்கிறார் பாருங்க. விஷ்ணுவையும் இங்க குறிக்கும். விசேஷமா இங்கே பிரகலாதனை ஸ்மரிக்கிறதுனால நரசிம்மத்தோட ஸ்மரணத்தோட சொல்றா. கதையிஷ்யே ஹரே கதாம் நிர்குணோபி ஹ்யஜோ வியக்தா பகவான் பிரகிருதே பரஹ சுமாயா குணமாவிஷ்யே பாத்திய பாதகதாம் கதாம். இந்த பிரகிருதி இருக்கே, பகவானுடைய சக்திக்கு பிரகிருத்தின்னு பேர். அந்த பிரகிருதிக்கு தான் 3 குணங்கள், சத்துவம் ரஜஸ் தமசு அப்படின்னு. பகவானோ நிர்குணனாக இருக்கான், பிரகிருதிக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கான், பிரகிருதியால பாதிக்கப்படாதவனாக இருக்கான். நிர்குணோபி ஹ்யஜஹான், அவன் பிறப்பு இல்லாதவன். பிறந்தவாளுக்கு தானே இந்த பிரகிருதி சம்பந்தம், பிறப்பில்லாதவன். நிர்குணோபி அஜஹா அவ்யக்தா, சூக்ஷ்மமான அந்த பகவான். பகவான் பிரகிருதே பரஹா, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அவன். ஸ்வமாயா குணமா விஷயம், தன்னோட மாயாசக்தியை கொண்டு அழிக்க வேண்டியவாளை அழிக்கிறான், ரட்சிக்க வேண்டியவாளை ரட்சிக்கிறான். பாத்திய பாதகதாம் கதான், தான் அழிக்கல, பிரகிருதியை கொண்டு அழிக்க பண்றார். சத்வம் ரஜஸ்தம இதி பிரகிருதேர் நாத்மனோ குணாஹ நதேஷாம் யுகபத்ராஜன் ஹாச உல்லாச ஏவவாம். சத்வம் ரஜஸ் தமசுங்கிற இந்த மாயோட குணங்கள் இது ஆத்ம குணங்கள் இல்லை, இது பிரகிருதியோட குணங்கள், ஆத்மாவோட லட்சணம் இல்லை. இது ஒரே சமயத்துல சத்துவம் ஒரு சமயம் வளரும், ரஜசு தமசு குறைஞ்சிருக்கும். ஒரு சமயம் சத்துவம் குறவும், ரஜசு தமசு அதிகப்படும். தய காலே து சத்வஸ்யே தேவரிஷின் ரஜசோ சுரானே தமசோ யக்ஷரக்ஷாம்சி தற்கால அனுகுணோ பஜதி. சத்துவம் மேலிட்ட காலத்துல தேவதைகளோட கை ஓங்கி இருக்கும், ரஜோகுணம் மேலிட்ட காலத்துல அசுராளுடைய கை ஓங்கி இருக்கும், தமோகுணம் மேலிட்ட காலத்துல யக்ஷரக்ஷர்களோட ராட்சசர்கள், ராவணாதிகள்னா ராட்சச வர்க்கத்தை சேர்ந்தவா. ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன் இவாள்லாம் அசுர வர்க்கத்தை சேர்ந்தவா, கெடுதல் பண்றவாள் தான், லோகத்துக்கு கெடுதல் பண்றவாள்ங்கிறதுல உத்தர்கள் தான். ஆனாலும் வர்க்கங்கள் வேற. ராட்சச வர்க்கங்கள் ராவணாதிகள், ராவணன் கும்பகர்ணன் விராதன் இவாள்லாம் ராட்சச வர்க்கத்தை சேர்ந்தவாள். கரண் இவாள்லாம், பீஷன் கூட ராட்சச யோனியில அவதரிச்சவர் தான். ஆனா சத்துவகுணத்தோட இருக்கிறவர். சேத்துல தாமரை முளைச்சா போல, முள்ளு செடியில ரோஜா முளைச்சா போல, முள்ளு புதர் தாழம்பூ புதர்ல தாழம் குறுத்து வந்தா போல, அந்த ராட்சச யோனியிலையும் ஒரு மகாபாகவதன் விபீஷண சுவாமி அப்படி. தமசோ யக்ஷரக்ஷாம்சி தற்கால அனுகுணோ பஜதி. எல்லாருக்குள்ளேயும் அனுப்பிரவேசம் இவர் தான் பண்ணியிருக்கா. அந்தந்த சமயத்துக்கு தக்கபடி அவர்களுடைய காலத்தை கொண்டாடுறார். ஜோதிராதிரிவா பாதி சங்காதான் விவிச்சியதே விதந்தியாத்மானம் ஆத்மஸ்தம் மதித்வா கவயும் ததாம். அந்தந்த கட்டையில இருக்கிற கட்டையோட ஆக்கிருதிக்கு தகுந்தா போல அக்னி சம்பந்தம் ஏற்பட்டதும் எப்படி அக்னி வெளிப்படுறதோ, ரவுண்டான கட்டையா இருந்தா ரவுண்டா எரியறது அக்னி, நீளமான கட்டையா இருந்தா நீளமா எரியறது. அக்னிக்கு நீளம்னோ ரவுண்டுன்னோ ஆக்கிருதி கிடையாது, அந்த கட்டையோட சம்பந்தத்தினால அது 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 போல இருக்கு. ரவுண்டான கட்டையில பத்தி தெரியறதே ரவுண்டா தெரியறது.
அதுபோல ஜலம், பாலில் கலக்கிறதே பாலா ஆறது. சங்காதான் நவிவிச்சியதே ஜோதிராதிரிவா பாதி. ஆகாசம், ஆகாசம் அந்தந்த பாத்திரத்துக்கு தகுந்தா போல ஆக்கிருத்தியை அடையிறது. குடம்னா குடத்துக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி இருக்கு, அதற்கு ஆகாசம்னு பேர். வெளியிலையும் நிறைஞ்சிருக்கு ஆகாசம். குடம்னா குடத்துக்குள்ள அளவுக்கு இருக்கு, சொம்புன்னா சொம்புக்குள்ள அளவு இருக்கு, ஒரு அண்டான்னா அண்டாக்குள்ள அளவு ஆகாசம் இருக்கு. ஆகாசத்துக்கு இந்த அண்டா தான் அளவுன்னு ஆக்கிருத்தின்னு சொல்ல முடியாது. இப்ப அண்டாக்குள்ள இருக்கு அந்த ஆகாசம். அண்டா இல்லைன்னால் மகாகாசத்துக்குள்ள கலந்துடும். அதுபோல ஜோதிரா திரிவா பாதி சங்காதான் விவிச்சதே விதந்தியாத்மானமாத்மஸ்தம் மதித்வா கவயோம் ததா. பகவானே பல ரூபங்கள்ல உபாதி பேதத்தால தோன்றா. தேவ சரீரத்திலையும் இருக்கார், உபேந்திரனாக அவதாரம் பண்றார். ஆனா பகவான் யாரு அப்படிங்கிறத விவேகிகள் சாஸ்திரத்தை கொண்டும் உபாசனையை கொண்டும் நன்கு அறிஞ்சுக்கிறார். யதா சிசுக்ஷு புராத்மனப்பரோ ரஜஸ்ருஜத்யேஷ பிருதக் ஸ்வமாயயா சத்வம் விசித்ராசுரிரம் சுரீஸ்வரஹ சயிஷ்யமானஸ்தமயீரயத்யசௌ. ஜீவனோட அனுபவத்துக்காக பகவானே 3 குணம் உடையவராக மும்மூர்த்திகளாகவும் பிரகாசிக்கிறார். சத்துவகுணமூர்த்தி தான் பிரம்மா. படைக்கிறது அப்படிங்கிறது சத்துவத்தோட குணம். ரக்ஷணம் அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு அதிகம், காரியங்கள் நிறைய பார்த்து ரக்ஷணம்ங்கிறது செய்யணும், அது ரஜோகுணத்தோட அடையாளம். அழிக்கிறது அப்படிங்கிறது தமோ குணம், எந்த பொருளையும் அழிக்கக்கூடாது, அது தமோ குணத்தோட மேலீடு. அதனாலதான் அழிக்கக்கூடாது, ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், இல்லை ரக்ஷணமாவது பண்ண தெரியும். 3 குணத்துல ரொம்ப அவரம்ங்கிறது தமோ குணம். தூங்கின்னு இருக்கிறது, சோம்பலா இருக்கிறது, விழிச்சுண்டே காதல விழாத மாதிரி இருக்கிறது, எதை எடுத்தாலும் உடைக்கிறது, அழிக்கிறது. அதனால என்ன பெரிய இது ஆயிட போறதா அப்படிங்கிறது. இது இந்த குணத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப அத பாத்தத்துக்கு தள்ளிவிடும், நம்மளை அதில் பாதாளத்துல கொண்டு போய் தள்ளிவிடும். இந்த தமோ குணத்துக்கு ஒரு நாளும் கொடுக்க கூடாது. ரஜோகுணம் இருந்தா கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி சொத்து குணமா ஆக்கிக்கலாம். தமோ குணத்துல இருந்தானால் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ரஜோகுணம் சத்துவகுணம் வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா முயற்சியே இல்லாதவன் எப்படி ஏறுவான்? ரஜோகுணமாவது ஏதோ ஒரு காரியத்துல ஈடுபட்டு இருப்பான். தமோ குணம் ரொம்ப சோம்பல் பிடிச்சது. ஆனா இந்த 3 பகவான் இருந்து பிரம்ம விஷ்ணு ருத்ராலாக லோகத்தை படைக்கிறார், ரட்சிக்கிறார், அழிக்கிறார். அகோரமூர்த்தியா இருந்து அழிக்கிறார். ஏன் பண்றாருனால் ஜீவனுடைய லட்சணத்துக்காக, ஜீவனுடைய அனுபவத்துக்காக. ஜீவனோட அனுபவம்னு சொன்னால் இந்த லோகத்தை படைக்கிறதுனால எத்தனை கஷ்டம் ஜீவனுக்கு. ஏன் படைச்சார் அப்படின்னால் ஒன்னும் பூலோக சுகத்தையாவது அனுபவிக்கட்டும், இல்லை பரமார்த்தத்துக்காவது முயற்சி பண்ணட்டும். மாத்திரார்த்தஞ்சே பவார்த்தஞ்சே ஆத்மனே கல்பனாயச்சா அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றா. ஒன்னும் விஷய சுகங்களையாவது அனுபவிக்கட்டும். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம்னு அங்க தோசை நன்னா இருந்தது, இங்க காஃபி நன்னா இருந்தது, அந்த காட்சி நன்னா இருந்ததுன்னு இந்திரியங்கள் மூலமா விஷயங்களையாவது அனுபவிக்கட்டும். இல்லை இந்திரியங்களை அடக்கி மனசை பகவான் பக்கம் திருப்பி பக்தி யோகத்திலேயாவது ஈடுபட்டு உயர்ந்த அனுபவத்தை அடையட்டும். சிருஷ்டியே இல்லாம இருந்ததானால் சுத்த தமசு, அது ஒரு செயலம் இல்லாத ஒரு நிலை, அது ஜீவனுக்கு அழகில்லை. தீர்க்கமான நித்ரை, அது தூங்குறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருந்தாலானா, 16 மணி நேரம் 18 மணி நேரம் தூங்கினாலானா, கொஞ்ச நேரம் அதிகம் தூங்கிட்டா குழந்தைய அம்மாவே எழுப்புறா. தொட்டிலையோ அந்த தூளிலையோ இருக்கிற குழந்தையே அம்மாவே எழுப்பி ஸ்தன்யம் கொடுக்குறாள், இல்லை அதுக்குள்ள ஆகாரத்தை கொடுத்து விளையாட விடுறா, கையில சாமானம் கொடுத்து அவளே தட்டி தூங்கவும் வைக்கிறாள். தூக்கம் வேண்டியதுதான், அது அளவோட இருக்கா. ரொம்ப அதிகா போயிடுத்தானால் அதுக்கு உபயோகம் இல்லை, யாருக்கு உபயோகம் இல்லைன்னு ஆயிடும். அப்படி ஆயிடக்கூடாது. அதற்காக பகவான் சிருஷ்டியை அடிக்கடி பண்ணிட்டு இருக்கார், அவருக்காக பண்ணல. இந்த சிருஷ்டிங்கிறது பகவான் ஜீவனுக்கு பண்ற க்ஷேமந்தான், அவருக்கு அது சுபாவமாயும் இருக்கு. சிருஷ்டியாதிகள் பண்றதுங்கிறது ஈஷஸ்யைஷ ஸ்வபாவோயம் அப்படின்னு, சிருஷ்டியாதிகள்லாம் அவனுக்கு சுபாவமா இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் அப்படிங்கிற
யதா சுஷுக்ஷுஹு புராத்மனः பரஹ ரஜஸ்ருஜத்யேஷ பிரதக் சோமாயயா சத்வம் விசித்ராசுரிரம் சுரீஸ்வரः சைஷ்யமானஸ்தமைரயம் ஜசு காலம் சரந்தம் சிருஜதீஷாஸ்ரயம் பிரதான கும்பியாம் நரதேவ சத்யகிருதி ஏஷ ராஜன்னபி காலைஷிதா சத்வம் சுரானீகமிவைதயத்யதः தத் பிரத்யனீகான் அசுரான் சுரப்பிரியா ரஜஸ்தமஸ்கான் பிரமினோத்யுருஸ்ரவாஹ. பிரதான புருஷர்களை கொண்டு இந்திராதிகளை கொண்டு சத்தியகிருத் வீணாகாததான இந்த லோகத்தை படைச்சு அவரே ஆசிரியமாகவும் இருந்து காலமாயும் இருந்து எல்லா காரியத்தையும் அவர் தான் நடத்துகிறார். ஒரு சமயம் சத்துவகுணத்தை அதிகப்படுத்துகிறார், ஒரு சமயம் ரஜோகுண தமோகுணம் தேவவாரத்தை அதை அதிகப்படுத்துகிறார். இத்தியாதி லீலைகளெல்லாம் அவர் தான் பண்றார். அத்ரைவோதாஹிருத பூர்வம் இதிஹாச சுரரிஷினா பிரீத்தியா மகாக்கிரதோ ராஜன் பிருச்சதே அஜாத சத்ரவே. உனக்கு ஒரு கதையா சொன்னா இது புரியும், தத்துவத்தை சொன்னா பகவானுடைய சங்கல்பத்தை சொன்னா யாரு புரிஞ்சுக்க முடியும்? உனக்கு நான் அதை கதையா சொல்றேன். அத்ரைவோ உதாகிருத பூர்வம், அதுக்கு ஒரு உதாரணத்தோட உனக்கு நான் சொல்றேன். இதிஹாச சுரரிஷினா, இந்த மாதிரி நடந்ததுங்கிறதுக்கு இதிஹாசம்னு பேர். இதி இக ஆச, இம்மாதிரி நடந்தது அப்படின்னு ஒரு நாள் அன்னைக்கு அப்படி நடந்ததுங்கிற நடந்த கதையை சொல்றது எதுவோ அதற்கு இதிஹாசம்னு பேர். இதிஹாச சுரரிஷினா, சுரரிஷியான அந்த நாரதர் சொன்னார். எப்ப சொன்னார்? பிரீத்தியா மகாக்கிரதோ ராஜன்னு, மகாக்கிரது ஒன்று பண்ணினார். அஜாத சத்ருவானவர், அஜாத சத்ரு அப்படின்னு பேராம் தர்மபுத்திரருக்கு. அஜாத சத்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல சத்ருக்களே உண்டாகாதவர்கள் எவரோ அவர் அஜாத சத்ரு. பகவானுக்கு கூட இந்த பேர் பொருந்தார். ஏன்னால் அவர் வரத்துக்கு முன்னாடியே சத்ருக்கள் உண்டாயிடுறார். ராவண கும்பகர்ணன் ராமாவதாரம் வரத்துக்கு முன்னாடியே வந்துடுறார். ஹிரண்யாட்சன்னு வந்துடுறாள், ஹிரண்யகசிபுன்னு வந்துடுறார், ஹயக்ரீவன்னு வந்துடுறார், மதுகைடபர்கள்னு வந்துடுறாள், கம்சாதிகள்னு வந்துடுறாள். சத்ருக்கள் இருந்துட்டே இருக்கா. ஈஸ்வரனுக்கு உள்பட சத்ருக்கள் உண்டு. மகான்கள் ஏன் வசத்தினால் அவளுக்கு சத்ருவே கிடையாது. அஜாத சத்ரவஹா சாந்தாஹா சாதவஹா சாதுபூஷணாஹா அப்படின்னு பாகவதம் சொல்றது. சத்ருக்களே கிடையாது சாதுக்களுக்கு. இவாளுக்கு சத்ருபாவம் இருந்தா தானே எதிராளிகிட்ட அது பிரதிபலிக்க போறது. சமுத்திரம் மாதிரிம்பார் எங்க தாத்தா அடிக்கடி. இந்த உலகமே சமுத்திரம் போல, நீ என்ன போடுறையோ அதை திருப்பி கொண்டு கொடுக்கும் சமுத்திரம். சமுத்திரம் தனக்குன்னு எதுவும் வச்சுக்கார். தாத்தா நாராயண தீட்சர் அடிக்கடி சொல்லுவார், இந்த உலகம் கண்ணாடி போலடா, சமுத்திரம் போலடா, நீ எந்த கொடுக்குறியோ திருப்பி அதை உனக்கு கொடுக்கும். ஒரு கட்டையை தூக்கி சமுத்திரத்துல போட்டா ஒரு அலை உள்ள இழுத்துன்னு போற மாதிரி இருக்கும், இன்னொரு அலை கொண்டு வந்து கரையில தள்ளிவிடும். நம்ம போட்டதை திருப்பி கொண்டு கரையில கொடுத்துடும். அதுபோல நீ சத்ருபாவத்தோட லோகத்துல பார்த்தேயானால் சத்ரு உண்டாரா? சத்ருபாவமே இல்லைன்னா யாரு வம்புக்கு வர போறா? வம்புக்கு ஒரு கால் வரா போல இருந்தா கூட அவளும் சமாதானம் ஆயிடுவா. சத்ருபாவம் இல்லையானால், காமக்ரோதத்தை ஜெயிச்சுட்டானால் சத்ருபாவமே இல்லாதவார்களா ஆயிடுவார். அஜாத சத்ரவே, உன்ன சத்ருவே உண்டாகாதவர் தர்மபுத்திர. பிரீத்தியா மகாக்கிரதோ ராஜன்னே பிருச்சதே அஜாத சத்ரவே. எப்படி இருக்க முடியும்? ஒருத்தர் உணர்ச்சின்னு ஒன்று இருந்ததானால் கோபதாபம் இருக்காதா? வேண்டியவன் வேண்டாதவன் ஒரு அபிப்பிராயம் ஏற்படாதா? உணர்ச்சி இல்லாதவாளா? மரக்கட்டைய? அப்படி அர்த்தம் இல்லை. பொறுமையை கையாள்றா. பகவானுக்கு பிடிச்சதான குணம் இந்த திதிக்ஷைங்கிறது. பொறுமையா இருந்தா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏகநாத சுவாமிகள் அப்படின்னு மகாராஷ்டிரத்துல ஒரு பக்தா, இன்னைக்கு தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி, தத்தாத்திரேய உபாசகர். அவர் ஜனார்தன சுவாமின்னு ஒருத்தர்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் கோதாவரி தீரத்துல. ஜனார்தன சுவாமி இவருடைய கைங்கரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு தத்தாத்திரேயரை பிரார்த்திச்சிருந்தார். யோகத்துல தனியா ஏகாந்தமா தியானம் பண்ற இடத்துல போய், ரொம்ப வருஷங்களா எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாத கைங்கரியம் பண்றான் இந்த ஏகநாதன், நீங்க அவருக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, மறுதினம் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆச்சாரியனுக்கு தீர்த்தங்கள்லாம் கொண்டு வரதுக்காக கையில தீர்த்தம் குடங்கள்லாம் எடுத்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரார். வர வழியில ஒரு ஔதும்பர விருட்சத்தினுடைய அடியிலே தத்தாத்திரேய சுவாமி தரிசனம் கொடுக்கிறார்.
இந்த ஏகநாத சுவாமிகளுக்கு. அவர் ஆடினார், பாடினார், பிரதட்சண நமஸ்காரங்கள்லாம் பண்ணினார். அவரோட அனுகிரகத்தை பெற்றிருந்தார். நேர ஆசிரமத்துக்கு வந்து அந்த ஏகநாத சுவாமிகள் ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. இவருக்கே ஆச்சரியமா இருந்ததுதான் ஜனார்தன சுவாமிக்கு இது போல ஒரு நிலையில இருக்க முடியுமா? சாட்சாத்கரிச்சவாள், பகவான நேர கண்டவாள், இப்படி வந்து சகஜமா வேலை செஞ்சுட்டு இருக்கானே, இது எப்படி சாத்தியம்னு கூப்பிட்டு அவரை கொஞ்ச நேரத்துல, ஏகநாதா இன்னைக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கண்டையா, கோதாவரி ஸ்நானத்துக்கு போனியே ஏதாவது காட்சி கண்டையான்னா உடனே நமஸ்காரம் பண்ணி சொன்னார். ஆமாம் குருநாதா, சொல்ல மறந்து போயிட்டேன் உங்கள்கிட்ட. வர வழியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னு ஒரு ஔதும்பர விருட்சத்தில அடியில மும்மூர்த்தி ஸ்வரூபமான உங்களுடைய உபாசனா மூர்த்தி, நம்மளுடைய தெய்வமான தத்தாத்திரேயர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். என்னடா இப்படி சொல்றையே, எங்கேயோ அந்த ஊருக்கோ போனேன், அங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு மாமாவை பார்த்தேங்கிறா போல சொல்றையே, அங்கே ஒருத்தர் இருந்தார், மறந்து போயிடுத்து சொல்லேன்னு சொல்றா போல சொல்றையே, தத்தாத்திரேயருடைய சாட்சாத்காரங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீ என்ன இவ்வளோ சகஜமாக சொல்றியே அப்படின்னா, அது ஏகநாத சுவாமி உனக்காக நான் பிரார்த்திச்சேன்ப்பா, உனக்கு தரிசனம் கொடுக்க சொல்லணும்னு நான் பிரார்த்திச்சு அவர் வந்திருக்காருன்னா. உடனே தத்தாத்திரேயர் இந்த ஏகநாத சுவாமிகள் ஜனார்தன சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னார், கனவுலையும் உங்கள்கிட்ட நான் தத்தாத்திரேயரோட தரிசனம் வேணும்னு கேட்டதில்லையே குருநாதா. ஏன்னால் எனக்கு பிரத்யட்சமான குரு தெய்வம் நீங்க தானே. என்னுடைய உபாசம் உங்களுக்கு வேணா உபாசனைக்கு தத்தாத்திரேயர் இருக்கலாம், எனக்கு பிரத்யட்சமான தெய்வம் நீங்க தான் அப்படின்னு சொல்ல ஜனார்தன சுவாமி ரொம்ப ஆனந்தப்பட்டார். அப்படின்னு அந்த ஏகநாதர் பொறுமைக்கு ஏகநாதரை சொல்லுவாளாம். அவர் இருந்த அந்த கிராமத்துல கோதாவரி தீரத்துல பொறுமைன்னு சொன்னா அப்படி ஒரு பொறுமை அந்த ஏகநாத சுவாமிக்கு, சத்ருவே உண்டாக மாட்டா. மிளைச்சர்களும் இருக்கிற கிராமம் அது. ஒரு ஒரு மரத்தடியில நதிக்கரையில சில மிளைச்சர்கள் சீட்டாடின்னு இருந்தால், ஆடின்னு இருந்த காலத்துல ஏதோ சண்டை, சீட்டாட்டத்துல கலகத்துல சண்டை வரும். சண்டை வந்ததும் உடனே நூத்தரை பார்த்து சொன்னான், இப்படியெல்லாம் நீ தப்பா ஆடினேயானால் நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. நான் என்ன பொறுமையா இருக்கிறதுக்கு ஏகநாத சுவாமிகளா அப்படின்னா, பேச்சு வாக்குல நான் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத, இப்படிலாம் நீ தப்பா ஆடினேயானால் பொறுமையா இருக்கிறதுக்கு நான் ஏகநாத சுவாமிகளான்னு. அப்போ அந்த சீட்டாடுறவாள் அந்த கோஷ்டி பெரியந்தான் ஏகநாதரோட பொறுமை பிரசித்தமாயிருக்கு. உடனே அவன் இன்னொருத்தன் சொன்னான், என்னடா அவ்வளவு பொறுமையா இருப்பாரா அவர்னால்? ஆமா, உன் வீட்டோட தான் நித்தியம் கூட வராரே, ஸ்நானம் பண்ணிட்டு, நீ பார்த்தது இல்லையான்னால் பார்த்துருக்கேன். இப்ப சீட்டாட்டத்துக்குன்னு வச்ச பணத்தை நான் இன்னொன்னுத்துக்கு பந்தயம் வைக்கிறேன், அவரோட பொறுமையை நான் சோதிக்கிறேன், பொறுமை இல்லாதவர்னு நான் காமிக்கிறேன், இந்த பணத்தை சீட்டாட்டத்தை விட்டுருவோம், பந்தயம் வைக்கிறையான்னா நீ என்ன பந்தயம் வச்சாலும் நீ தான் தோத்து போவே அப்படின்னா இன்னொருத்தன் கொஞ்சம் குணமா இருக்கிறவன் நாளைக்கு பார்ப்போன்னுட்டு கிளம்பி போயிட்டான். ஸ்நானம் பண்ணிவிட்டு கார்த்தால வரார் ஏகநாத சுவாமிகள் பூஜைக்கு தீர்த்தம் எடுத்துட்டு மாடியில உட்காந்துட்டு இந்த மிளைச்சன் வாய் நிறைய வெத்தலையை போட்டுண்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வர அந்த ஏகநாத நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர அந்த ஏகநாத சுவாமிகள் மேல துப்பினான், காரி துப்பினான். யாருக்குமே பேசுறதையே எச்சரித்தாலே கோபம் வரும். அழகா பேச வேண்டாமான்னு கொஞ்சம் கண்ணியமா இருக்கிறவாள் கேட்பா, இல்லை எட்டியாவது போயிடுவாள். இவன் வேணும்னு காரி துப்புறான். கார்த்தால 6 மணிலேருந்து ஸ்நானம் பண்ணிட்டு வரார், திருப்பியும் துப்புறான், ஸ்நானம் பண்ணிட்டு வரார், திருப்பியும் துப்புறான். 11 மணி ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 தடவை அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வரார், துப்புறார். பொறுமையா இருக்கார். அவனும் துப்பின்ண்டே இருக்கான். கடைசியில என்னாச்சு, அவனுக்கு வெத்தலை போட்டு போட்டு தாடையெல்லாம் வீங்கி போயிடுது, வலி தாங்கல்ல. இவ்வளவு துப்புறோம், அவர் கொஞ்சம் கூட அதுல முறைக்கவாது மாட்டாளா, இல்ல தாபமாவது பட மாட்டாளா, ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்கவாது மாட்டாளா, இவ்வளவு பொறுமையா இருக்காருன்னு 11 மணி ஆனதும் திருப்பி ஸ்நானம் பண்ணிட்டு வரவரே வழியில மறிச்சு அவன் அறியாத நமஸ்காரம் பண்ணிவிட்டான். இவ்வளவு பொறுமையா நான் பார்த்ததில்லை சுவாமி உத்தரே, நான் இவ்வளோ நேரம் துப்புறேனே, உங்க மேல வேணும்னு தானே துப்புறேன், நீங்க ஏன் ஒரு கேள்வி கூட என்ன கேட்கல அப்படின்னு நான் அந்த மிளைச்சன். அதுக்கு ஏகநாத சுவாமிகள் சொன்னார், அப்பா நீ துப்புறது எனக்கு தெரியும், எனக்கு அசுத்தி தான் எனக்கு தெரியும், 2 பாக்கியம், அதனால நான் மௌனமா இருக்கேன்னால் என்னென்னால் நித்தியம் ஒரு தடவை தான் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு போவேன், நீ துப்புறதுனால இன்னைக்கு ஒரு 30-40 தடவை கோதாவரி ஸ்நானம் கிடைச்சது, ஒரு பாக்கியம். 2வது சுத்திங்கிறது பகவானை ஆராதிக்கிறதுக்காக ஸ்நானங்கள் ஆச்சாரங்கள் அனுஷ்டிக்கிறது. சுத்தியில 2 விதம் இருக்கு, ஒன்னும் அந்தரங்கமான சுத்தி, ஒன்னும் பாக்கியமான சுத்தி.
பாக்கியமான சுத்திக்கு நான் ஸ்நானம் பண்ணிவிட்டேன், உன்னை நான் பாவி பரப்பான்னு திட்டினேனால் என்னோட அந்தக்கரணம் அழுக்கா போயிடுமே, அதை நான் எங்க போய் சுத்தம் பண்ணிப்பேன்? கோபதாபப்பட்டேன் ஆனால் என்னுடைய அந்தக்கரணம் கெட்டு போயிடும், அந்தரங்க சுத்தி போயிடுமேப்பா. எனக்கு பகவான் ஆராதிக்கணும், அதுக்கு நான் சுத்தமா இருக்கணும், காமக்ரோதத்தில் ஈடுபடக்கூடாது. அதனால நான் உங்கள்கிட்ட கோபப்படலை. உணர்ச்சி இல்லாதவன் இல்லைன்னா எனக்கு பகவான் ஆராதிக்கணும், அதற்கு இந்த குணங்கள்லாம் சத்ரு. காமக்ரோதங்கள்லாம் வச்சேனா பாரு, நான் யாரு தெரியுமா, நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இப்படி எல்லாம் கேட்டு இருந்தோமானால் பகவானுக்கு ரசிக்க மாட்டார், பகவானுக்கு பிடிக்காது. அவருக்கு சத்துவகுணமா இருந்தாதான் அவர் சத்துவமூர்த்தி. அவர் அதுவும் ஸ்ரீராமன்லாம் தீர்க்கவாகும் மகாசத்துவம் அப்படிங்கிறார் வால்மீகி. சத்துவம் மலையா குடிகொண்டிருக்கிற தெய்வம் அவர். சத்துவகுணத்துக்கு அடையாளமே சாந்தந்தான், பொறுமைதான். அதனால ஏகநாத சுவாமிகள் சொன்னார், அப்பா என் அந்தரங்கம் கெட்டு போயிட்டுதானால் நான் யார்கிட்ட போய் எங்க போய் பாதை சுத்தி பண்ணிப்பேன்? சரீரம் இங்க வெத்தலை பாக்கு துப்பி அழுக்காச்சானால் கோதாவரியில ஸ்நானம் பண்ணிட்டு வருவேன். உள்ள கோபதாபப்பட்டு என் மனசு கெட்டு போயிடுத்தானால் அப்புறம் பகவான் ஆராதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உடனே அவன் நமஸ்காரம் பண்ணி, இன்னிலேருந்து நானும் கோபப்பட மாட்டேன், உங்களை பார்த்து தெரிஞ்சுட்டேன், நானும் பொறுமையா இருப்பேன்னா. உடனே அவர் சொன்னார், கோபம் வந்தா என்ன பண்ணுவேன், உனக்கோ பழக்கமா இருக்கேன், என்ன பண்ணுவேன்னா. அவன் சொன்னான், கோபம் வர நேரங்கள்லாம் ஏகநாத சுவாமின்னு உங்களை நினைச்சுக்கிறேன், உங்களோட ஸ்மரணத்தை நினைச்சுக்கிறேன், உங்களோட பொறுமையை நினைச்சுக்கிறேன், உங்களுடைய ஸ்மரணமே எனக்கு சுத்தியை கொடுக்கும்னு சொன்னான் அப்படின்னு தத்தாத்திரேய பக்தாலான இந்த ஏகநாத சுவாமிகளுடைய சரித்திரம். நாத பாகவதம் அப்படின்னே அவர் அபங்கமாக இந்த பாகவதத்தை ஒரு சில பாகங்களை ரொம்ப விஸ்தாரமா எழுதியிருக்கா. நூற்றுக்கணக்கான அபங்கங்களாக இந்த பாகவதத்தை ஸ்லோகத்தை அப்படியே மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கா. பொறுமை ரொம்ப முக்கியம் சாதுக்களுக்கு, அதுதான் லட்சணம். அஜாத சத்ரவாக சாந்தாக சாதவாக சாதுபூஷணாக பிரீத்தியா மகாக்கிரதௌ ராஜன்னி பிரிச்சதே அஜாத சத்ரவே. அஜாத சத்ருவான அந்த தர்மபுத்திரர், அவரை தர்மபுத்திரர் அந்த தேவரிஷியான நாரதரை பார்த்து கேட்டார். பெரிய ராஜசூயம் நடந்து முடிஞ்ச சமயத்துல ஒரு உபாக்கியானம் அந்த நாரத சுவாமி உங்க தாத்தா அந்த தர்மபுத்திரருக்கு சொன்னால், பிரீத்தியா மகாக்கிரதௌ ராஜன்னே பிருச்சதே அஜாத சத்ரவே. அந்த கதையை நான் உனக்கு சொல்றேன். நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னார் ஒரு இதிகாசம், அதை நான் உனக்கு சொல்றேன். திருஷ்டுவா மகாத்புதம் ராஜா ராஜசூயே மகாக்கிரதோ. பீமன் வெய்யரா, அர்ஜுனன் வெய்யரான், திரௌபதி வெய்யரா, துரியோதனனே. தர்மபுத்திரையும் சமயத்துல அந்த கோபம் அவர் பக்கமும் திரும்புறது, உங்களால தானே இப்படி காட்டுல கஷ்டப்படுறோம்னு இவாள்லாம் திட்டுறா. ஒரு இடத்துல கூட மகாபாரதத்துல தர்மபுத்திரர் துரியோதனனை வெய்யவே இல்லை. அவன் பாவி, அவன் கெட்டவன், அவனாலதான் இந்த கஷ்டம்னு இவாள்லாம் சொல்றா. அவர் பேசாம இருக்கார், சொல்ல மாட்டேங்கிறார். துரியோதனனும் நல்லவன் அப்படிங்கிறார். இவ்வளவு கொடுமை பண்ற துரியோதனனை நல்லவன்கிறார் தர்மபுத்திரர். பாசத்தினால இல்லை, விவேகத்தினால. அவர் என்ன சொல்றார், இந்த கஷ்டத்துக்கு துரியோதனன் காரணம் இல்லை, நம்மளுடைய கர்மா தான் காரணம். அது துரியோதன துவாரா நமக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு கர்மா அவன் மூலமா அவமானப்படணும்னு இருந்திருக்கு. வஸ்திரத்தை ஒன்றை பிடிச்சி இழுக்கிறதும், எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு, வனவாசத்துக்கு அனுப்பணும்னு ஏதோ ஒரு கர்மா துரியோதனன் மூலமா அது வேலை செய்யறது. இந்த கஷ்டத்துக்கு துரியோதனன் காரணமே இல்லைங்கிறார் மனபருவாள். இப்படி சொன்னா திரௌபதியும் அர்ஜுனனும் மேல என்ன பேசுவாள் தர்மபுத்திரர்கிட்ட? அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பார்னு எட்டி போயிட்டார். துரியோதனனையும் நல்லவன்கிறார். ஒரு இடத்துல போய் வனபருவாலே பெரிய அபச்சாரப்பட்டு துரியோதனன் அப்புறம் தர்மபுத்திரால காப்பாற்றப்படுறான். அப்போ அந்த நாளைக்கு துரியோதனனை கூப்பிட்டு ஒரு 5 அத்தியாயம் ராஜதர்மங்கள் எடுத்து சொல்றா. இப்படி நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும் துரியோதனா, ஜனங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கணும்னு ராஜதர்மத்தை வனபர்வால ஒரு 4-5 அத்தியாயம் அவனுக்கு உபதேசம் பண்றா. தர்மபுத்திரர் இவர்கிட்டேருந்து சொத்தை பிடிங்கின்னு இருக்கான், அந்த சொத்தை எப்படி காப்பாத்திக்கணும்னு இவர் சொல்லி தர்றாரு அவனுக்கு. இந்த தர்மபுத்திரர் அந்த துரியோதனனுக்கு ஒருத்தருக்கு நல்லது சொல்றாள்னா அவள் க்ஷேமமா இருக்கணும்னு நினைச்சாதானே சொல்லுவாள். அப்போ தர்மபுத்திரன் மனசுல துரியோதனன் கூட கெட்டு போகணும்னு நினைக்காத ஒரு அஜாத சத்ரு. அதனாலதான் சுகாச்சாரியால்னா அவரை அஜாத சத்ருன்னு கொண்டாடுறார். பிரீத்தியா மகாக்கிரதௌ ராஜன்னே பிருச்சதே அஜாத சத்ரவே
திருஷ்டுவா மகாத்புதம் ராஜா ராஜசூயே மகாக்கிரது. மகாக்கிருத்து ராஜசூயம். ராஜசூயம் அஸ்வமேதம் வாஜபேயம் முதலிய யாகங்கள்லாம் மகாக்கிருத்துக்கள். மகாக்கிருத்தும் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிஹி அப்படின்னு சாஸ்திரநாமத்தில் சொல்றாலே அந்த மகாக்கிருத்து. திருஷ்டுவா மகாத்புதம் ராஜா ராஜசூயே மகாக்கிரதோ. இந்த ராஜசூயங்கிற மகாக்கிருத்துவில வாசுதேவே பகவதி சாயுஜ்யம் சேதி பூபுஜா தத்ராசீனம் சுரரிஷிம் ராஜா பாண்டு சுதக்ரதோ பப்ரச்ச விஸ்மிதமனாக முனீனாம் ஸ்ருண்வதாமிதம். ஆச்சரியமா நடந்த அந்த தர்மபுத்திரருடைய ராஜசூயத்தினுடைய முடிவில் பகவானும் அங்க இருந்து கூட இருந்து நடத்தி கொடுக்க, அவருக்கும் ஒரு ஆசனம் போட்டு அக்ராசனம் போட்டு பூஜிச்சுட்டு இருக்கிற சமயத்துல தர்மபுத்திரருக்கு சித்தி பையன் வேணும், சிசுபாலன் அப்படின்னு. சேதி பூபுஜா, சேதி தேசாதிபதி. அவன் ரொம்ப திட்டினான் கிருஷ்ணனை. பகவான் சக்கரத்தை எடுத்து பிரயோகம் பண்ணினால் அந்த சிசுபாலனுடைய ஆத்ம ஜோதி கிருஷ்ணன் மேல கலந்து கொடுத்து, அந்த அக்ரபூஜையில இருந்த கிருஷ்ணனிடத்துல கலந்து கொடுத்து. வாசுதேவே பகவதி சாயுஜ்யம் சேதி பூபுஜா தத்ராசீனம் சுரரிஷிம். இதை பார்த்துட்டு இருந்த தர்மபுத்திரர் அங்க இருந்த சபையில இருந்த எத்தனையோ பேர்கள் மத்தியில இருந்த நாரதரை பார்த்து, ராஜா பாண்டு சுதக்ரதோ, அந்த பாண்டுபுத்திரரான தர்மபுத்திரர் சுரரிஷியான நாரதரை பார்த்து பப்ரச்ச விஸ்மிதமனாக, ஆச்சரியத்தோட கூட, முனீனாம் ஸ்ருண்வதாமிதம், அங்க இருக்கிற முனிகளும் கேட்டு இருக்கிறதே சொன்னாராம். என்ன சொன்னார்னா, இது என்ன அநியாயம், இது நினைவு தெரிஞ்சனாலா திட்டின்னு இருந்தான் கிருஷ்ணனை இந்த சிசுபாலன், அவனுக்கு சாயுஜ்யமா. அஹோ அத்தியுதம் ஹேதது துர்லபை காந்தி நாமபி. ஏகாந்த பக்தாளுக்கு கூட சாயுஜ்யம் சாரூப்பியங்கள்லாம் கிடைக்கிறது துர்லபமாக இருக்கிற காலத்துல நினைவு தெரிஞ்சனாலா திட்டின்னு இருந்தான் இவன். வாசுதேவே புரே தத்வே பிராப்திச்சைத்யஸ்ய வித்விஷா. பகவானோட ஒன்றாக கலப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே, இது அஹோ அத்தியுதம். ஏதது, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அத்தியுதமாக இருக்கே, ரிஷி நீங்க சொல்லணும். ஏதத்வேதிதுமிச்சாமஹ சர்வயேவ வயம் முனே பகவன் நிந்தயாவேனஹ த்விஜைஸ்தமசி பாதிதஹ. இதை நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறோம். வேணன்னு ஒரு ராஜா இருந்தான், அவனும் பகவானை துவேஷிச்சதுனால பிராமணாளுடைய சாபத்தினால அழிஞ்சு போனான், நரகத்துல இருக்கான்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பகவன் நிந்தயா வேணஹா த்விஜைஸ்தமசி பாதிதஹான். அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த தமகோஷனோட புள்ள எப்படி சாயுஜ்யத்தை அடைஞ்சான்? தமகோஷ சுத பாபஹா ஆரம்பிய கலபாஷனாதி. கலபாஷணம் அப்படின்னா குழந்தை எல்லாம் சின்ன வயசுல சில வார்த்தைகளை உபயோகிக்க ஆரம்பிக்கும். பேச ஆரம்பிச்ச சமயத்துல இங்குங்கோ இச்சிங்கோ இக்கோங்குடுங்கோ, தீர்த்தம்னு கேட்க தெரியாது, இக்கோங்கோ மம்முங்கோ, இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் கலபாஷணம்னு பேர். தமகோஷ சுத பாபஹா ஆரம்பிய கலபாஷனாதி. தர்மபுத்திரர் சொல்றார், அது மாதிரி இக்கு இஞ்சி இங்குன்னு சொல்ற காலத்திலேருந்தே இவன் கிருஷ்ணனை துவேஷிச்சுட்டே இருக்கான். அப்பா அம்மா தாத்தான்னு பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்த துவேஷம் இல்லை இது. ஆரம்பிய கலபாஷனாதி சம்பிரத்ய மரிஷி கோவிந்தே தந்தவக்திரஸ்ச துர்மதிஹி. இவனும் சரி, துர்மதியான தந்தவக்திரனும் சரி எப்படி பகவானோட கலந்தால். சபதோ ரசகிருத் விஷ்ணும் யத் பிரம்ம பரமவ்யயம் சித்ரோ ந ஜாதோ ஜிஹ்வாயாம் நாந்தம் விஷதுஸ்தமஹா. இவன் திட்டின திட்டு கங்குகரை இல்லை கிருஷ்ணனை. இவன் அதுவும் டெய்லி இவ்வளவு திட்டுறதுன்னு கணக்கு வச்சுட்டு திட்டுவானா. இவனுடைய நித்திய ஆன்மீகமே பொழுது விடிஞ்சதுமே கிருஷ்ணனை திட்டுறது அப்படிங்கிறத ஒரு இவ்வளவு திட்டுறதுங்கிறத ஒரு விரதமா வச்சுண்டு திட்டின்னு இருந்தான். நியாயமா இவன் நாக்குல புண்ணு வந்திருக்க வேண்டாமா, புத்து வச்சிருக்க வேண்டாமா நாக்குல? தர்மபுத்திரர் கேட்கிறா, பகவானை நிந்த பண்ண நாக்குல சித்ரோ ந ஜாத்தோ ஜிஹ்வாயாம் நாந்தம் விவிஷதுஸ்தமஹாம். இந்த நாக்குக்கு ஏதான கஷ்டம் வந்திருக்க வேண்டாமா பகவான விஷத்துக்கு? ஆனா அப்படி ஏற்படல. தமஹான விவிஷதுஹு, இவன் நரகத்துக்கும் போகல. கதம் தஸ்மின் பகவதி துரவக்ராக தாமனி பஷ்யதாம் சர்வலோகானாம் லயமீயதுரஞ்சசாம். நரகத்துக்கும் போல வாக்குலையும் ஒரு கஷ்டம் வரல பகவானை நிந்திச்சதுக்கு.
ஆனா தேஜோரூபியாய் ஆகி பகவானோட ஒண்ணு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நாளைக்கு கலந்தானே. எல்லாரும் பார்த்தாலாம் இவனோட தேஜஸ் பகவான்கிட்ட போய் கலக்கிறத. மகாபாரதத்துல சொன்னால் சபா பருவாலே அந்த அக்ரபூஜை பகவானுக்கு பண்ணிட்டு இருக்கிறதே இவன் திட்டினான். சக்கரத்தை பகவான் பிரயோகம் பண்ணதும் அவன் தலையை அறுத்தது, அவன் உடம்புலேருந்து ஒரு தேஜஸ் பரப்பிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே அந்த அக்ராசனத்துல இருந்த கிருஷ்ணனை 3 பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணனுக்குள்ள பிரவேசிச்சு விட்டான். பீஷ்மர், துரோணர், அங்க இருக்கிற துரியோதனாதிகள், விதுராதிகள் எல்லாரும் பார்க்கிறா. தர்மபுத்திராதிகள், நாரதாதிகள், ஒத்தர் பாக்கி இல்லை, எல்லாரும் பார்க்க அந்த ஜோதிஷ் போய் கலந்துதான். கதம் தஸ்மின் பகவதி துரவக்ராகதாமணி பஷ்யதாம் சர்வலோகாலாம் நயமீ துரஞ்சசாம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதே இப்படி லயமாச்சே பகவானோட கூட. ஏததி பிராமியதிமே புத்தி தீபார்ச்சிரிவ வாயுனா. என் புத்தியை கலக்கிறதே. தர்மபுத்திரர் கேட்கிறார் நாரதரை பார்த்து, பிரம்மண்ணே என் புத்தியை ரொம்ப கலக்கிறது, அது எது போல இருக்குன்னால் எரியற தீபத்தை காத்து எப்படி சுழட்டுமோ அது போல என் புத்தியை கலக்கிறது. தீபார்ச்சிரிவ வாயுனா. கார்த்திகை தீபம் இன்னைக்கு தீபத்தை வாசல்ல வச்சாலானா காத்து அசைச்சுட்டே இருக்கணும். சுத்தி செங்கல் எல்லாம் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கின்னு வந்து அம்மா பாட்டி எல்லாம் அந்த காத்துல அதுவாயிடாதபடிக்கு ஜாக்கிரதையா வாசல்ல திண்ணையில கட்டையில வச்ச காத்துல வழக்குல காத்து சிரமப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்கு பந்தோபஸ்தெல்லாம் பண்ணுவா. அது அழகா தர்மபுத்திரர் உதாரணமா சொல்றார். காத்து இப்படி தீபத்தை அசைக்கிறதோ சரியா எரிய விடாதபடிக்கு. தீபார்ச்சிரி வாயுனா ஏ தத் பிராமியதி மே புத்தி. அதுபோல ஸ்திரமான என் புத்தியே, தர்ம புத்தியே இந்த தீபத்தை காத்து எப்படி கலைக்கிறதோ அதுபோல இந்த விஷயம் என் புத்தியை கலக்கிறது. ப்ரூஹ்யே தத்புததமம் பகவான் ஸ்தத்ர காரணம். இது ரொம்ப ஆச்சரியமானது. உங்களுக்கு தெரியும், எனக்கு சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். பகவானு நீங்கள் சர்வஜர் நீங்கள், அதனால எனக்கு நீங்க சொல்லணும் இந்த காரணத்தை. என்னதும் ராஜ்யஸ்தத்வஜா கர்ணே நாரதோ பகவான் ரிஷி துஷ்டா பிராக தமாபாஷ்யே தத்சதா கதாஹான். சுகாச்சாரியால் சொல்றால், தர்மராஜனானே அந்த யுதிஷ்டரனுடைய வார்த்தையை கேட்டு நாரத சுவாமி சந்தோஷப்பட்டு தம் ஆபாஷ்யே தர்மபுத்திரான்னு கூப்பிட்டு சபையில இருக்கிறவாளையும் கூப்பிட்டு அந்த சபையில எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறதையே ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சா. நிந்தனஸ்தவ சத்காரண்யக்காரார்த்த கலேபரம் பிரதானபரையோ ராஜன்னே அவிவேகேன கல்பித்தம். முதல்ல பகவானை நிந்திச்சான்னு நீ சொல்றியே, அதை பத்தி சொல்றேன். தர்மபுத்திரா, நிந்தையோ ஸ்துதி பண்றதோ மரியாதை பண்றதோ அவமரியாதை பண்றதோ இதெல்லாம் பிராகிருதமான இந்த சரீரத்துக்கே ஒழிய ஆத்மாவுக்கு பண்ண முடியாது. ஒருத்தர் திட்டினா உடனே தாபப்படுறது, ஒருத்தர் கொண்டாடினா உடனே சந்தோஷப்படுறது, யாராவது மரியாதை பண்ணினா உடனே பெருமிதப்பட்டுக்கிறது, யார் அவமதிச்சாலானா உடனே சொனங்கி போறது, இதெல்லாம் சரீர தர்மமா? ஆத்ம தர்மம் இல்லையா? மனோ தர்மமா? பிரகிருதி தர்மமா? ஆத்மாவுக்கு இந்த துவந்துங்கிறது கிடையவே கிடையாது. சரீரத்துக்கு தான் இந்த துவந்துவாதிகள். சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் இத்தியாதிகள்லாம் சரீரத்துக்கு ஏற்படுறது தான். நிந்தனஸ்தவ சத்கார நெக்காரார்த்த கலேவரம் பிரதானபரையோ ராஜன்னி அவிவேகேன கல்பிதம். இதெல்லாம் அவிவேகத்தினால கல்பிக்கப்பட்டது. உடம்பையே தான் நினைக்கிறவாளுக்கு கொண்டாடப்படுறது. ஹிம்சா தத அபிமானேனே தண்டவாருஷ்யோர் யதா வைஷமியமிக பூதானாம் மமாஹமிதி பார்த்திவா எண்ணி பப்தோபிமானோயம் தத்வதாத் பிராணினாம் மதா ததானயஸ்ய கைவல்யாதபிமானோகிலாத்மனः பரஸ்ய தமகர்த்துரிஹி ஹிம்சா கேனாஸ்ய கல்பியதே. அந்த சரீரத்துல நான் அபிமானம் எவன் வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு தான் அடிக்கிறதே வலிக்கும், வெய்யறதே மனசு, யாராவது திட்டினாலானா மனசு தாப்பப்படும், மனசு பீடையை அடையும், வேற்றுமை புத்தி ஏற்படும், இவன் வேண்டியவன் வேண்டாதவன்கிறதெல்லாம் எல்லாம் தேகாபிமானத்தால வரக்கூடியது. நானோ என்னுடையதுன்னோ இது ரெண்டுமே அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுகள். இது ரெண்டுமே பிரகிருதியோட குணம். ஆத்ம குணத்துல இருக்கணும், பிரகிருதி குணத்துல இருக்கக்கூடாது. கொள்றது, கொள்ளும்படியுமாக பண்றது, இது எல்லாமே சரீராபிமானத்தினால ஏற்படக்கூடியது. நீ திட்டினான் ஆனா சாயுஜ்யத்தை அடைஞ்சான்னு பகவான் பரியந்தம் இதை நீ சொல்றையே. நாரதர் கேட்கிறார் தர்மபுத்திரர் பார்த்து, திட்டுறது கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் நமக்கு தான்ப்பா, அவருக்கு கிடையாதுப்பா.
அவர் பரமாத்மா. அவர் திட்டுறது கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. தஸ்மாத் வைரானுபந்தேனே நிர்வைரேண பயேனவா ஸ்னேகாத் காமேனவா யுஞ்சாதி கதஞ்சின் நேக்ஷதே பிருதகு. சத்ருபாவத்தாலோ சத்ருபாவம் இல்லாமலோ பயத்தாலோ அன்பாலேயோ அனுராகத்தாலேயோ எப்படியாவது பகவானிடத்துல மனசை சேர்த்து விடணும். பகவானிடத்துல மனசை சேர்த்து விடணும். அது ஒண்ணுதான் அவர் கேட்கறது. மன்மனாபவா அப்படின்னு தான் சொல்றார். எந்த விதத்துல வைக்கணும்னு சொல்லல, அவர் மனசை கொடுன்னு தான் சொல்றார். யதா வைரானுபந்தேனே மர்த்தியஸ்தன்மயதாமியாத் நததா பக்தி யோகேனே இதிமே நிஷ்சிதாமதிஹி. நாரதர் சொல்றார், நான் நினைக்கிறேன் சத்ருபாவத்துல ஒருத்தரை நினைக்கிறா போல பக்தியில கூட பகவான் அப்படி நினைக்க மாட்டாள்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட தீர்மானம் அப்படிங்கிறார் நாரதர். பிடிக்காதவாளை நினைக்கிற நேரம் போல பிடிச்சவாளை அவ்வளவு நினைக்க மாட்டாளாம். பிடிச்சவாளை கூட அவ்வளவு நேரம் நினைக்க மாட்டாலாம். பிடிக்காதவாள் நினைவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குமா. யதா வைரானுபந்தேனே. இதுதான் மாயையோட அடையாளம். பகவானை பிடிக்காத்தனத்தினால எப்பொழுதும் சத்ருபாவத்தினால பகவான் மயமாவே ஆயிட்டாள். பக்தி யோகத்தை விட இது உயர்ந்த நிலையா போயிடுத்து அவளுக்கு. ந ததா பக்தி யோகேனே நிதிமே நிஷ்சிதாமதிஹி. இது எது போலன்னால், ஒரு புழுவை ஒரு குளவி எடுத்துன்னு வந்து தன் கூட்டுல வச்சு கொட்டின்ண்டே இருக்கு. கீட்டஹா அப்படின்னா புழு, பேஷஸ்கிருத்து அப்படின்னா குளவி. இந்த குளவி என்ன பண்றது? கீட்ட பேஷஸ்கிருதா ருத்தா குட்டியாயாம் தம் அனுஸ்மரன்னி சம்பிரம்பயோகேனே விந்ததே தத் ஸ்வரூபதாம். எங்கேருந்தோ ஒரு புழுவை எடுத்துன்னு வந்து தன் கூட்டுல வச்சுட்டு கொட்டின்ண்டே இருக்கு குளவி. குளவி கொட்ட கொட்ட என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நாள்ல இந்த புழுவும் குளவியா ஆயிடுது. இது எங்கேயாவது இறதையிட குளவி போனா கூட இப்ப வந்துடுமோ கொட்டிடுமோன்னு கொட்டினதுனால புழு குளவியாகல்ல, கொட்டிடுமோன்னு குளவிய நினைச்சே இந்த புழு குளவி ஆயிடுது. கீட்ட பேஷஸ்கிருதா ருத்தா. இப்ப வந்துடும், இறதையிட போயிருக்கு, வந்ததும் கொட்டும்னு நினைச்சு இந்த புழு என்னாச்சுன்னால் ஒரு நாளைக்கு இதுவும் குளவியா போயிடுது. கீட்டஹா பேஷஸ்கிருதா ருத்தா குட்டியாயம் தம் அனுஸ்மரணம். நினைச்சு என்ன ஆயிடுத்து? துவேஷம் பயத்தினாலேயே இது அதுக்கு சமமா ஆயிடுது. சம்ரம்ப பயயோகேனே விந்ததே தத் ஸ்வரூபதாம். ஏவம் கிருஷ்ணே பகவதி மாயாமனுஜ ஈஸ்வரே வைரேண பூதபாப்மானஹா தமா புரணு சிந்தையா. இப்படியே பகவானிடத்துல மாயையால மனுஷன் போல அவதரிச்ச அந்த கிருஷ்ணனிடத்துல விரோதத்தாலே எப்பொழுதும் நினைச்சுட்டு இருந்தே இந்த சிசுபாலாதிகள், சிசுபாலன், தந்தவக்திரன், கிருஷ்ண ஸ்மரணத்தினாலேயே இவா பண்ண பாப்பங்கள்லாம் நீங்கி போய் பூத பாப்மானஹா வைரேன பூத பாப்மானஹா தமா புரணு சிந்தையா. நினைச்சே பாப்பத்தை பொழிச்சுண்டு கிருஷ்ணனோட சேர்ந்து விட்டாள். இது ரொம்ப ஆச்சரியம். தர்மபுத்திரர், என்ன புதுசா ஒரு மார்க்கம் சொல்றேளே, துவேஷிச்சு அடையலாம் பகவானேன்னு சொல்றேளே, இப்படி கூட உண்டா? பக்தி பண்ணி அடையிறது தானே மார்க்கம்னு நாங்கள்லாம் நினைச்சுட்டு இருந்தோம்னா, உன்னே நாரதர் சொல்றால், பகவான் அடையிறதுக்கு ஒரு மார்க்கம் இல்லை தர்மபுத்திரா. காமாதி துவேஷாதி பயாதி ஸ்னேகாதி யதா பக்தியேஸ்வரே மனஹ ஆவேஷ்ய ததகம் ஹித்வா பகவஸ்தத்கதிம் கதாஹ. பகவானை காமத்தினால அடையலாம், துவேஷத்தினால அடையலாம், பயத்தினால அடையலாம், ஸ்னேகத்தினால அடையலாம், பக்தியினால அடையலாம். இப்படி 5 விதமாக நாரத சுவாமி தர்மபுத்திரருக்கு சொல்றார். காமாதி துவேஷாதி பயாதி ஸ்னேகாதி யதா பக்தியேஸ்வரே மனஹா. பக்தின்னா என்ன? பகவானிடத்துல மனசை வைக்கிற, மனசை செலுத்துறது. ஆவேஷ்ய ததகம் ஹித்வா பகவஹா தத்கதிம் கதாஹா. எப்படியோ பகவானிடத்துல ஆசையை ஏற்படுத்திண்டு, அவருடைய நினைப்பை ஏற்படுத்திண்டு, அதனால தன்னுடைய பாபத்தெல்லாம் போக்கிண்டு நாராயணனுடைய சாயுஜ்யத்தை அடைஞ்சுடலாம். இப்படியும் மார்க்கம் இருக்கு பகவத் கிருப்பையை அடைய அப்படின்னு நாரதர் சொல்ல, இது புதுசா இருக்கே, இது வெறும் ஏட்டுல தான் இருக்கா? யாராவது அடைஞ்சவாள் உண்டோ காமத்தினாலே துவேஷத்தினாலே?
பயத்தினாலே ஸ்நேகத்தினாலே இப்படி பலவிதம் சொல்றீங்களே உண்டோன்னு யுதிஷ்டிரர் கேட்க, உண்டப்பா, எல்லாத்துக்கும் உதாரணத்தோட சொல்றேன் அப்படின்னு நாரதர் மேலே யார் யார் எப்படி அடைஞ்சால் அப்படிங்கிறத சொல்றார். நாளைக்கு அதை மேலே சொல்றேன். நாரத யுதிஷ்டிர சம்பாதம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. பிரகலாத சரித்திரம் ரொம்ப உருக்கமான சரித்திரம். பரம பாகவதரான பிரகலாத சுவாமியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பூர்வமா இந்த நாரதர் சொல்ற விஷயங்கள், பிரகலாதனுடைய அந்த உபதேசங்கள், இதெல்லாம் நமக்கு அஸ்திவாரமா ஆறுது. அவருடைய பக்தியை, அவருடைய சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் அவருடைய ஸ்தோத்திரம் மூலமா நம்மளும் அந்த பக்தியை அடையிறதுக்கு ஒரு உபாயம். பிரகலாதன் பண்ற ஸ்தோத்திரம் மூலமா நிருசிம்மத்தின் இடத்துல நம்மளும் பகவானுடைய கிருபை அடையிறதுக்கு ஒரு ஹேதுவாக அமையிறது அழகான சரித்திரம் இந்த பிரகலாத சரித்திரம். தத்தாத்திரேய ஜெயந்தி புண்ணிய காலத்தில் கார்த்திகை தினத்தில் இன்னைக்கு சப்தாகம் தொடங்கியிருக்கு. ஸ்ரீரங்கம் நம்ம ராமாசிரமத்தில் பாகவத சப்தாகம் ஆரம்பித்து குந்தி ஸ்துதி, பீஷ்மஸ்துதி, சுகஸ்தவங்கள்லாம் படித்து விதுரமைத்ரேய சம்பாதத்தில் இன்னைக்கு வராகாவதாரம் வரைக்கும் பாராயணம். 3ஆவது ஸ்கந்தத்தில் 13ஆவது அத்தியாயம் வரைக்கும் இன்னைக்கு பாராயணமாக இருக்குது. கார்த்திகை தீபம் இன்னைக்கு சர்வாலய தீபம் இன்னைக்கு தான் பாம்பு பஞ்சாங்கப்படி கிரகத்திலையும் அங்கங்கே தீபங்கள் வச்சு, தீபம் அப்படிங்கிறதே ஞானம். ஞான தீபேன பாஸ்வதா அப்படிங்கிறார் கீதையிலையும் பகவான். ஞானம் உண்டாரத்துக்காக செய்யறதான ஒரு காரியம். தீபத்தை ஏற்றுறதுங்கிறதே நமக்கு அஜ்ஞானங்கள்லாம் விலகி, இருட்டு விலகி எப்படி தீபத்தினால ஒரு ஒளி பிறக்கிறதோ அதுபோல அஜ்ஞானங்கள் விலகி, நம்மளுடைய அஜ்ஞானங்கள் விலகி நமக்கு விவேக பக்தி ஞானங்கள்லாம் உண்டாறதுக்காக செய்கிற அழகான காரியம். அதனாலதான் எதை செய்யறதானாலும் விளக்கேற்றிட்டு செய்யறது அப்படின்னு ஒரு பூஜையோ ஹோமமோ பாராயணங்களோ எது பண்ணாலும் சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றிட்டு செய்யறதுங்கிறதே இது ஆரம்பம். தீபம்ங்கிறது அடிப்படை நம்ம ஆராதிக்க வேண்டியது. அது கார்த்திகை மாசத்துல ரொம்பவே விசேஷம். அதுவும் கார்த்திகையில தீபம் ஏத்துறதுக்கு காரணமே கிருத்திகா நட்சத்திரத்துக்கு தேவதை அக்னி தான். கிருத்திகா நட்சத்திரம் அக்னிர் தேவதா வேதம் போய் கிருத்திகா நட்சத்திரம் அக்னிதான் தேவதை. அதனாலதான் திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாசம் முழுக்கவே தீபம் ஏத்துறது. கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த தினம் பௌர்ணமி. சித்திர மாசத்துல எப்படி சித்ரா பௌர்ணமின்னு வருதோ அதுபோல கார்த்திகை மாசத்துல இந்த கார்த்திகை பௌர்ணமி. கார்த்திகை நட்சத்திரத்துல கார்த்திகை மாசத்துல அக்னிய தேவதையாக உடைய அந்த நட்சத்திரத்துல அக்னியை ஆராதனம் பண்ணி பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால ஞானாக்னியை அடைஞ்சு, ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்பசாத் குருதேர்ஜுனான்னு பகவான் சொன்ன பிரகாரம் நமக்கும் விவேக ஞானங்கள்லாம் பக்தி ஞானங்கள்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். கார்த்திகை புண்ணிய காலத்தில் நாளைக்கு மேற்கொண்டு சரித்திரங்கள். இன்னைக்கு முதல் நாள் சப்தாகம் ஆயிருக்கேன். நாளைக்கு மேற்கொண்டு 2வது நாள் பாராயணத்தில் ரிஷபாவதார வரிந்த நாளைக்கு துருவச்சரித்திரம், கபிலோபதேசம், ரிஷபாவதாரங்கள்லாம் நாளைக்கு பாராயணம். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நாராயணேத்யாதி ஜபத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாயே ஸ்வதீர்த்தகாங்கோபமவாரி மக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 ஸ்வதீர்த்தமிருத்பஸ்ம மிருதங்க பாஜாம் பிசாச துக்கார்த்தி பயாபஹாயே ஆத்மஸ்வரூபாய ஷரீரபாஜாம் ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. ஜானகி காந்த ஸ்மரணம். சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.